அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏஎஃப் சமையல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஈஸியான டிஷ்ஷை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் 200 கிராம், சிவப்பு மிளகாய் 6, கருவேப்பிலை 15 லீஃப், வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 kg, கொத்தமல்லி தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பூண்டு 6 பல்லு நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, உப்பும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனது கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறேன். பொரிஞ்சதும் சிவப்பு மிளகாய் போட்டுக்கலாம். சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா மையாயிடும். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.